இதுக்கு முன்னாடி அவரை வந்து கைது செஞ்ச விவகாரத்திலேயே சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போயிட்டு ஒருத்தர் வந்து யூடியூப் வச்சு நடத்துறதும் தகவல் சொல்றதும் அவருடைய ரைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். போலீஸ் வந்து என் மீது வந்து பொய் வழக்கு போட்டார், அதை நான் நிரூபிச்சிட்டேன் இல்ல அது பொய் வழக்குன்னு. ஆனா போலீஸ்க்கு தண்டனை கிடையாது. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் தானே நடக்குதுங்க. இந்த சூழ்நிலையில ஜேர்னலிசம் 95% வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவா போயிடுச்சு. சவுக் போன்ற ஆட்களை பாதுகாக்க இங்க இருக்கின்ற யூடியூபர்ஸ் எல்லாமே ஒரு சங்கமா அணி திரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஜேர்னலிசம் ஏரியாவே உருவாக்கி வச்சிருக்காரு. 50-200 கோடி ரூபாய்க்கு வந்து ஆபீஸ் கட்டி வச்சிருக்காங்க. அது போன்ற பத்திரிகைகள்லாம் கிசு பேசி வந்தவங்க. பாமர குடிமகனா உங்களுக்கு தோணலையா? ஒரு மீடியா நடத்திட்டு இருக்கக்கூடியவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் எப்படி ஒரு ஷார்ட் பீரியட்ல ஏடிஎம்கே திட்டி தீர்ப்பதற்கான அமைப்புகளும் இயக்கங்களும் ஏராளம். கிட்டத்தட்ட 52,000 போராட்டங்கள் அதிமுகவை கண்டிச்சு நடந்திருக்குது. 26 வகையான புது போதைப் பொருட்கள் வந்து நடமாடிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. இந்த செய்திகள் வெளியே வரலையா? இதுக்கெல்லாம் கண்டித்து ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் நடக்கவே இல்லை? நம்மளை கைது பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை உள்ள போனோடனே சார் ஐயா சொல்லு, உள்ள போனா டோன் மாறும், ட்ரெஸ் அவுத்துருவாங்க. சட்டத்தை நீ ஏன் கையில எடுத்துக்கிற? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்து? கதுவா உடைச்ச, பீரோவை ஏன் உடைச்ச? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யாரை வேணா நீங்க வந்து கையை உடைச்சு அனுப்பலான்னு ஒரு சட்டம் இருக்கா? தோழர் வணக்கம். வணக்கம். 3 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை வந்து தயாரிப்பாளர் ஒருத்தட்ட வந்து 10 லட்ச ரூபாய் மிரட்டி வாங்கினதா அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க காவல்துறை. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுக்கான எந்த ஆதாரமும் காவல்துறை சப்மிட் பண்ணல. சவுக் சங்கர் சைட்ல இருந்து சில ஆதாரங்களை நாங்க பார்த்தோம். அது வந்து ஒரு 90,000 ரூபாய் பிளஸ் வந்து ஒரு 4,000 ரூபாய் இதுதான் இந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்குது அப்படின்றது வந்து ஒரு இது வச்சிருக்காங்க. அதை தாண்டி இங்க புகார் என்னன்றதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. போலீஸ் சைட்ல இருந்து கொடுக்கப்படுற புகார், யாரு புகார் கொடுத்தா, அதுக்கான ஆதாரங்கள், இதெல்லாமே மேற்கொண்டு அடுத்தடுத்த விஷயங்கள்ல வரணும்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து சவுக்கு சங்கர் வகையாராவா அப்படின்னு கேட்டா இல்ல, போலீஸ் சைட்ல இருந்து பேசுறேன்னா அப்படிலாம் இல்லை. இந்த 2 இன்சிடென்ட்டும் மக்களா இருந்துன்னு நாங்க பாக்குறோம். அது மூலியமா நான் என்னுடைய ஒப்பீனியனை நான் வைக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல்களை ஆய்வு செஞ்சு மக்களுக்கு எது தேவையோ அது வந்து அவருடைய மீடியால பேசிட்டு இருக்காரு. அவர் கொடுத்துருக்கு நிறைய தகவல்களை, தெரியாத தகவல்கள்லாம் நான் உட்பட நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அது சவுக்கு மீடியாவும் ஒரு டூலா இருக்கு. ஒரு முக்கியமான யூடியூபர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவான இந்த சேட்டலைட் மீடியாலாம் எவ்வளவோ வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவான நியூஸ்களை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் மக்களுடைய நெருக்கமா தேவையான சில தகவல்களை கொடுக்குற மீடியாக்கள் ரொம்ப குறைவு தான். முக்கியமா இந்த யூடியூபர்ஸ் தான் அது வந்து அதிகமா மக்களுக்கு தேவையான சில தகவல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல சவுக்கு சங்கரும் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி அவரை வந்து கைது செஞ்ச விவகாரத்திலேயே சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போயிட்டு ஒருத்தர் வந்து யூடியூப் வச்சு நடத்துறதும் தகவல் சொல்றதும் அவருடைய ரைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அது மீதெல்லாம் நீங்க வழக்கு போட முடியாதுன்னு சொல்லி விடுதலை பண்ணியிருக்காரு. அப்போ இப்படிதான் விடுதலை ஆகுறியான உடனே இப்போ என்ன ஆகுது, இதை கிரைம்ல கொண்டு வராங்க. ஒருத்தர்கிட்ட பண மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது கிரைமா மாத்துறதா தான் நான் பாக்குறேன். அப்ப கிரைமா மாத்தினா குறைஞ்சபட்சம் இதுல இருந்து வெளியில வருது. இதுக்குமே போலீஸ் வந்து ஆதாரங்களை சப்மிட் பண்ண முடியாது. அப்ப இதுல இருந்து வெளியே வந்துருவாரு. ஆனா வெளியில வர்றதுக்கு 3 மாசம் ஆயிடும். அவங்களுக்கு தேவை இந்த 3 மாசம் தான். அப்ப இந்த 3 மாசம் சவுக்கு சங்கருடைய வாயை பூட்டு போடலாம், பேசாம இருப்பாரு. ஏன்னா ஏராளமான தகவல்களை ஆளும் கட்சிக்கு எதிராக வந்து அவர் தொடர்ச்சியா எடுத்துட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடாதா? என் கேள்வி அதுதான். ஆளுங்கட்சி எதிராக கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது, யாருமே சொல்லிடக்கூடாதா? சொல்லலாம். அப்போ 100% இவங்க வந்து அப்படியே ஒரு தூய்மைவாத அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்களா? திமுக கட்சி தலைமை ரொம்ப தூய்மையான, முற்போக்கான, பகுத்தறிவான, எப்படி வேணா இருக்கட்டுமே, எல்லாருமே அப்படி இருப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கீழே ஊழலே நடக்கலையா? எல்லா துறையிலும் ஊழல் கரை புடைந்திருக்கு. இந்த ஊழல்களை வெளியே கொண்டு வந்தா, ஊழல்வாதிகளை அரெஸ்ட் பண்ணாம வெளிக்கொண்டு வரவங்க மீது எல்லாம் வழக்கு தொடுத்தா, ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாக பத்திரிகையை வந்து நம்ம பாக்குறோம். அப்போ ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டா நீங்க அங்க வைக்கிறீங்க. கருத்து பேசினாலே தூக்கி வந்து பொய் வழக்கு போடுவீங்க, வீட்டுல வந்து சாக்கடையை ஊட்டுவீங்க, வீட்டுல இருக்கிற வயசான அந்த அம்மாவுடைய உடையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிட்டிசன் இல்லையா அவங்களுக்கு இதுதான் மரியாதையா, கொடுக்குற மரியாதையா? இது எல்லாமே நாங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேடிக்கை பார்க்கறது வந்து சும்மா போகாது, எல்லாமே எதிரொலிக்கும். அது ஒரு கட்டத்துல எதிரொலிக்குமான்னு தான் நான் பாக்குறேன். இது ஏற்கனவே கொடுத்த வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னதுனால இந்த தடவை கிரைம்ல கொண்டு போகணுன்றதுக்காகத்தான் போலீஸ் இந்த விஷயத்தை கையாண்டதான் நான் பாக்குறேன். இன்னொரு விஷயமும் நான் இதுல சொல்லிக்க விரும்புறேன். பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ் போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணும்போது, கைது செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சாராம்சம்லாம் கொடுத்துருந்தாங்க. பிரிட்டிஷ் போலீஸ் வந்து யார் மேல இந்தியர்கள் மீது யார் மீதாவது வந்து என்ன வழக்கு வேணா போடலாம்,
அவங்கள நீங்க கேள்வி கேட்க கூடாது. யார? பிரிட்டிஷ் போலீஸ். இன்னைக்கு வாங்க கரண்ட்டுக்கு வாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க இந்த போலீஸ்? யார் மேல வேணா என்ன வழக்கு வேணா போடலாம், ஆனா போலீஸ் மீது வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீங்க என் மீது பொய் வழக்கு போட்டீங்க, அதனால நான் சிறை சென்றுட்டேன். நான் வந்து நீங்க மேல போட்ட வழக்கு பொய்ன்னு சொல்லி நான் நிரூபிச்சிட்டேன்னா உங்களுக்கு தண்டனை உண்டு. அதுவே நீங்க போலீஸ் வந்து என் மீது வந்து பொய் வழக்கு போட்டு அதை நான் நிரூபிச்சிட்டேன் இல்ல அது பொய் வழக்குன்னு, ஆனா போலீஸ்க்கு தண்டனை கிடையாது. அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் தானே நடக்குதுங்க. இப்போ மீண்டும் ஒரு சுதந்திரத்துக்கு நாங்க போராடணுமா? இது எவ்வளவு பெரிய சர்வாதிகார போக்கு. இப்போ மக்களை இன்னும் அடிமைத்தனமா தானே வச்சுருக்கிறேன். எங்களுக்கான சுதந்திரம் என்ன? பேசுவதற்கான சுதந்திரம் இருக்கு அந்த நாட்டுல? பேசினா நாங்க கண் கூட பாக்குறோமே. ரெட்ஃபிளிக்ஸ்ல பேசினா பிலிக்ஸை கைது செய்றீங்க, அவங்க இணையர் வந்து கதறி அழுகுறாங்க. இன்னைக்கு சவுக் சங்கருடைய தாயார் அழுகுறாங்க. ஏன்? என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்ப எங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுப்பாங்க? என்ன ஆட்சி நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க சவுக் சங்கர் ஆளுங்கட்சிக்கு எதிரானவரா கூட இருக்கட்டும், அவரு கருத்தை விற்கிறது அவருக்கான உரிமை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இல்லையா? கருத்தை சொல்வதற்கான உரிமை கிடையாதா? காவல்துறையால தாங்க இந்த ஆட்சி நடக்குது. மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில ஜேர்னலிசம் 95% வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவா போயிடுச்சு. நீங்க ஜேர்னலிசம்னா பிரிண்ட் மீடியாவை மட்டும் தான் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க, பத்திரிகை துறையை மட்டும் தான். நீங்க சேட்டலைட் மீடியால நீங்க வேலை பார்த்தாலும் உங்களை ஜேர்னலிஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. அச்சு ஊடகம் மட்டும்தான். ஆமா, அச்சு ஊடகம் மட்டும் தான் இங்க ஜேர்னலிசம் சொல்லுவாங்க. ஜேர்னலிசத்துக்கு எந்த ஒரு வரையறையுமே இல்லை. நீ வக்கீலுக்கு ஒரு வரையறை உண்டு. லாவை படிக்கணும், நம்பர் என்ரோல் பண்ணணும், ஒரு வரையறை உண்டு. அப்பதான் இவரால வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். போலீஸ்க்கு ஒரு வரையறை உண்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வரையறை. ஆனா ஜேர்னலிசத்துக்கு அந்த வரையறை எல்லாம் உள்ள. தகவல்களை மக்களுக்கு யார் கொண்டு செல்கிறார்களோ அவர்களே ஊடகவியலாளர். அந்த வேலையை தானே சவுக்கு பாக்குறாரு. அந்த வகையில நான் ஊடகவியலரா நான் சவுக்கை நான் பாக்குறேன். ஏன்னா பேச வேண்டிய ஊடகங்கள்லாம் பேச வாய் முடிய இருக்கும் போது சவுக்கோ நெட்ஃபிளிக்ஸோ இல்ல இந்த ஃபோர்த் எஸ்டேட் ஒரு சில ஊடகங்கள் தான் மக்களுக்கு ஒரு தேவையான செய்திகளை கடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போலீஸுக்கு வந்து சங்கம் வைக்கிற உரிமை கிடையாது. ஆனா சவுக்கு போன்ற ஆட்களை பாதுகாக்க இங்க இருக்கின்ற யூடியூபர்ஸ் எல்லாமே ஒரு சங்கமா அணி திரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னைக்கு சவுக்குக்கு நடந்தது, பிலிக்ஸுக்கு நடந்தது, நாளைக்கு மற்றவர்களுக்கும் நடக்கும். ஆக எல்லா யூடியூபர்ஸும் ஒரு பெரிய சங்கமா நீங்க வந்து அணிதிரள வேண்டிய அவசியம் இருக்கு. இது போன்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக போராட வேண்டிய காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கு. இவங்க வரப்போற தேர்தல்ல யாரெல்லாம் நம்மளுக்கு எதிராக பேசுறாங்களோ, சவுக்கு சொன்னது பொய்னா பொய் நிரூபிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணு. இந்த விஷயத்த இப்படி சொன்னாரு, இது பொய், இது ஆதாரமற்ற குற்றச்செயல், நீ வந்து விவாதம் பண்ணு. நீ கருத்துக்கே வரமாட்டேன்ற, ஏன் பயப்படுற? பல கோடிகளுக்கு இன்னைக்கு அதிபதியாக சவுக்கு சங்கர் இருக்காருன்னா அவருக்கு அந்த வருமானம் எப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி மிரட்டி அவர் சம்பாதிச்சது. பல கட்சிகளை திட்டுறதுக்கும் அவருக்கு வருமானம் இருக்குது, திட்டாமல் இருக்கிறதுக்கும் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் அவங்க வந்து குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இது வந்து பணம் வாங்குறாரா வாங்கலையான்ற நான் கருத்து சொல்லவோ இல்ல நீங்களோ யாருமே இங்க கருத்து சொல்ல இல்ல. நீங்க ஜேர்னலிசம் சொன்னீங்க இல்லையா, அதற்கு தான் அந்த கேள்வியை நான் முன் வச்சேன். ஆமா, இது வந்து நிரூபிக்கப்படணும். நிரூபிக்கப்படுச்சா அப்படி வந்து அவர் மிரட்டி பணம் வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க வழக்கு தொடங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க. என்ன இவ்வளவு கோடி ஏமாத்திட்டாரு, இது பண்றாரு. இன்னைக்கு ஜேர்னலிசம்ல கவர்னு ஒரு மேட்டர் இருக்கு. கவர் பத்திரிகையாள சந்திப்புல இருக்கு. திமுகல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஜேர்னலிசம் ஏரியாவே உருவாக்கி வச்சிருக்காரு. எல்லா ஜேர்னலிஸ்டுகளுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு திருவான்மையூர்ல. அது என்னவா பார்க்கலாம்? வீடு கட்டி கொடுக்க சொல்லி ஏதாவது அரசு திட்டங்கள் இருக்குதா? ஒரு கிராமமே உருவாக்கி வச்சிருக்காரு, ஜேர்னலிஸ்ட் ஏரியா, பத்திரிகையாளர்கள் ஏரியா உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த வீடு போய் வாங்கணும்னா ஒன்னு கோடிக்கணக்கில் போகும், வாங்க முடியாது. சென்னையில மெயின்ல நெருக்கடி. இங்க வந்து இங்க சவுக்கு சங்கர் இங்க கைது செய்யப்பட்டது. பத்திரிகையாளர்களுக்கான ரைட்ஸ் இருக்குது. பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, ட்ரெயின்ல பாஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கறது அவங்களுக்கு எந்த வருமானமும் இல்ல. மக்களுக்காக வந்து ஜனநாயகத்தின் 4ஆம் தூணா வந்து நிக்கிறாங்க, பேசுறாங்க. மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பாலமாக இன்னைக்கு வந்து செயல்படுறது பத்திரிகை. அணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர்கள் தான். நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. உண்மை செய்திகளை வெளியிட்டதுக்காகவே நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து தாக்கியிருக்காங்க இல்லையா. அதற்காக அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் கலைஞர். முதல்வர் என்பதை முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர். நீங்க அந்த ரீதியில் அவர் கொடுத்துக்கலாம். நீங்க அதையும் இதையும் வந்து எப்படி ஒப்பிட்டு சொல்றேனே. நீங்க சொன்ன அந்த தாக்கப்பட்ட ஜேர்னலிஸ்டுகள், பாதிக்கப்பட்ட ஜேர்னலிஸ்டுகள் கை நீட்டியதாய் நான் பார்த்ததில்லை. அவங்க தனக்கான வருமானத்திலே நேர்மையா இருந்ததை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஏன் நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கௌரி லங்கேஷ் எடுத்துங்க, தபேல்கரை எடுத்துங்க, கல்புர்கி எடுத்துங்க. இப்ப சமீபத்துல மகாராஷ்டிரா முகேஷ்ன்ற ஒரு ஜேர்னலிஸ்ட அறுத்து சாக்கடையில போட்டாங்க. ஏராளமான ஜேர்னலிஸ்ட். ஏன்னா அவனுமே ரோடு போடுறதுக்கான ஊழலை வெளிக்கொண்டு வந்த ஜேர்னலிஸ்ட் தான்.
இப்ப இவ்வளவு ஜேர்னலிஸ்டுகள் நம்ம பாக்குறோம்ல, விலை போற ஜேர்னலிஸ்டுகளும் இருக்கிறார்கள், விலை போகாத ஜேர்னலிஸ்டுகளும் இல்ல இருக்கிறார்கள். அவங்க மேல அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இல்லல்ல. பட் சவுக்கு சங்கர் மேல ஏன் அந்த குற்றச்சாட்டு வருது? எல்லாரும் மேலயும் அவர் தாங்க இருக்கு. பத்திரிக்கையாளர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றேனே, இது வந்து சவுக்குன்ற ஒரு தனிநபருக்கும் சவுக்கு மீது வர குற்றச்சாட்டை அவர் எதிர்கொள்வார். அதை நான் வாங்கினேன், இப்படி வாங்கினேன் அப்படின்னு அவர் சவுக்கு கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான் இது. அதை அவர் தான் எதிர்கொண்டாகணும். நாங்க பப்ளிக் ஒப்பீனியனா இந்த விஷயத்த பார்க்கும்போது எப்படி பாக்குறோம்னா, இது இவ்வளவு நாள் இல்லாத தொடர்ச்சியான இந்த அட்ராசிட்டி எங்க இருந்ததுன்னா, கமிஷனரை பத்தி அவர் வந்து சொத்து விவரங்களை வெளியிட்டதுனால தான். நீங்க சவுக்கோட சொத்து விவரங்களை பத்தி பேசுறீங்க. கமிஷனர் வந்து இவ்வளவு பார் வச்சு நடத்திட்டு இருக்காரு, அதை பேசுனதுனாலதான். தங்கத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண, ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றாரு. இது வரைக்கும் எந்த பத்திரிகையாளர்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியின் மீதான சொத்து வழக்குகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க? எனக்கு ஒரு 4 பேரை சொல்லுங்க. சவுக்கு பேசுனதுனால தானே இங்க பிரச்சனை ஆகுது. ஓ, என்னையே வந்து நீ பேசுறியா, இவங்க என்ன பண்ற பாரு. அப்ப காவல்துறையோட அட்ராசிட்டியை தானே பார்க்க முடியுது. இந்த மேட்டர்களை வெளியே ஒரு சவுக்கு மட்டும் தாங்க தைரியமா சொல்லிட்டு வர்றாரு. ஆளும் கட்சிக்கு எதிராகவோ காவல்துறைக்கு எதிராகவோ சமூக வலைத்தளங்கள்ல உட்கார்ந்து பேசுறதுனால என்ன நடக்கும்? என்ன நடக்க போகுது? என்ன நடக்கும்னு நான் கேக்குறேன். சவுக்கு பேசுறதுனால என்ன நடக்கும்னு நான் கேக்குறேன். மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறாருல, இவங்களுக்கு வந்து அவர் வழக்கு தொடுக்க வேண்டியதானே. நீங்க சொன்னீங்க இல்லையா, சொத்து குவிச்சிருக்கிறாரு சட்டத்துக்கு புறம்பாக அப்படின்னா அவர் மேல வழக்கு போடலாமே, தனிப்பட்ட ஒரு மனிதரா. அதே தானே சவுக்கும் பண்ணணும். நீ சோசியல் மீடியால உட்கார்ந்துட்டு டெய்லி ஒவ்வொருத்தருடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்துட்டு பேசுறதுக்கு அமௌண்ட், பேசாம இருக்கிறதுக்கு அமௌண்ட், அதுதான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பெரிய பத்திரிகையா வளர்ந்து நிக்கிற பத்திரிகைகள் எல்லாம் சென்னையிலேயே ஒரு மேலே வழக்கு இருக்குது. இருங்க 150-200 கோடி ரூபாய்க்கு வந்து ஆபீஸ் கட்டி வச்சிருக்காங்க. அது போன்ற பத்திரிகைகள்லாம் கிசு கிசு பேசி வந்தவங்க, நடிகைகளுடைய கவர்ச்சிகளை பேசி வளர்ந்தவர்கள். அது மறைமுகமாதான். நீங்க சொல்ற மாதிரி நேரடி தாக்குதல் எல்லாம் கிடையாது. நானும் படிச்சிருக்கேன் பத்திரிகைகள். நிறைய நீங்க நடுப்பக்கத்துல நக்கின ஒரு விஷயங்கள்லாம் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். சில பேர்லாம் கவர்ச்சி படம் நடுப்பக்கத்துல தான் வரும். நீங்க நிறைய பத்திரிகைகள் அது பண்ணிச்சுல்ல. அப்ப பெண்ணை அவங்க என்னவா பார்த்தாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படிலாம் வளர்ந்த பத்திரிகைலாம் இந்த மாதிரி விஷயங்களை எதுவுமே சவுக்கு நாங்க பண்ணதான் நான் பாக்கலையே. ஆபாசங்களையோ இல்ல ஆக்டர்ஸ்க்கான அது ப்ரமோஷன். அது நீங்க ஏன் அவங்க போட்டு அதை சம்பாதிச்சாங்கன்றதை தாண்டி இன்னைக்கு வந்து பைல்வான் ரங்கநாதன் சொல்றாரு, ஆக்டர்ஸே வந்து பணம் கொடுத்து என்ன பேச சொல்றாங்க, என்னோட பெயரை வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்ணுங்க, அப்பதான் வந்து எனக்கு வாய்ப்பு வரும்ன்றத சொல்றாங்கன்றத சொல்றாருல. இந்த இல்ல கவர்ச்சி படம் கமர்ஷியல், அது ஒரு பத்திரிகை, அது கமர்ஷியல். பட் அதெல்லாம் வந்து சினிமா வந்து ப்ரொமோட் பண்றாங்க, அதனால இவங்க எழுதிருப்பாங்க. கிசு கிசு எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமா இருக்கும். பூ பெயர் சொல்லுவாங்க, 3 எழுத்து நடிகை, 3 எழுத்து இந்த பூ பெயர் ஹீரோ, இதெல்லாம் வந்து மறைமுகமா இருந்துச்சு. பட் இப்ப வந்து நேரடியாகவே உட்கார்ந்து நீ பேசினா அதுல என்ன வந்து நடக்க போகுது எனக்கு தெரியல. அது நான் சொல்றேன், சவுக்கு சங்கர் பேசுறாரு இல்லையா, நீங்க வழக்கு தொடுங்க. காவல்துறை மேல வழக்கு தொடுக்கூடாது எதுவுமே கிடையாது இல்ல, வழக்கு தொடுக்கலாமே. சவுக்கு சங்கர் தினமும் உட்கார்ந்துட்டு முதல்வருடைய கிச்சன் வரைக்கும் அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன? இல்ல குறிப்பிட்ட பர்சனை டார்கெட் பண்றாரு. போராடாமலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவருடைய வழக்கறிஞர் ராஜ்குமார் வழக்கறிஞர் கூட தொடர்ச்சியான போராட்டங்களே கூட வெளியில வந்தாங்க. என்னன்னா, உனக்கு வந்து அவர் ஒத்துழைக்கல, சம்மன் கொடுத்து ஒத்துழைக்கலன்னா நீ கதவு உடைக்கிறதுக்கான ரைட் காவல்துறைக்கு உண்டு. சில விஷயங்கள் வழக்கறிஞர் ஒத்துழைப்பாருன்னு சொல்றாரு ஆடியோல. பட் வந்து இவர் 5 மணி நேரமாக கதவை திறக்கவில்லைன்னு போலீஸ் சைட்ல இருந்து சொல்றாங்க. அவரு ஆனா அந்த ஆடியோ நானும் கேட்டேன், வழக்கறிஞர் பேசின ஆடியோ நானும் கேட்டேன். நாங்க ஒத்துழைக்கிறோங்க, என்ன வேணும்? இல்ல சார் ஒத்துழைக்கலாம் வேணாம் சார், நாங்க கைது பண்றோம், அதுக்கு ஒத்துழைங்கன்ற. அப்போ உன்னுடைய மேல இருக்கிறவர் வந்து உனக்கு கைது பண்ண சொல்லிதான் உனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. ஒபேதா ஆர்டர். போலீஸ் என்ன பண்றாங்க, கைது பண்றதா அவங்களுடைய மோட்டிவா இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரி, கதவை உடைச்ச, ஏன் பீரோவை உடைச்ச? அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏன் பணத்தை எடுத்த? சவுக்க உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சாதான் அவங்க வீடையே சர்ச் பண்ண முடியும். திமுகக்கு எதிராக என்னென்ன ஆதாரங்களை வந்து இவர் சேகரிச்சு வச்சிருக்காரு, மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே, பயம் யாருக்கு வரும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பயம். ஒருத்தரை கைது பண்ணி அந்த வீட்டுல என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆதாரம் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கு, எவ்வளவு பணம், ஏன் இதெல்லாம் உனக்கு? இந்த கேள்வி இதெல்லாம் ஒரு அடக்குமுறையா? ஆமா, இதெல்லாம் அடக்குமுறையா தான். ஜூன் மாசத்துல கொடுத்த கம்ப்ளைண்ட் இது. ஆக்சுவலி இது ஒரு 6 மாத காலம் அவங்க கடப்புல போட்டுட்டு இப்பதான் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த தயாரிப்பாளர். ஆமா ஆமாங்க, தயாரிப்பாளர், அதாவது ஒரு டைரக்டர். ஆக்சுவலி ஏதோ ஒரு படம் சம்திங் டைரக்டர். ஆனா அவருடைய மேனேஜர் கம்பெனி ரெட் அண்ட் ஃபாலோ இவரு. அவங்களுடைய பின்னணி பார்த்தா அவங்களும் திமுக பின்னணியா இருக்கு. நீங்க கிருத்திகா உதயநிதி கூட நின்று படம் எடுத்ததுனால வந்து திமுக பின்னணின்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் எல்லா கூடவே நின்று படம் எடுப்போம். சினிமாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் கூடயும் எல்லா அரசு அதிகாரிகளுடையும் தொடர்பு இருக்கதானே செய்வாங்க. சரி, அவரு அரசியல்வாதிகளுடன் தொடர்பு. அதிமுக காரரா அவரு? நீ ஒரு பிரிச்சு பார்க்க முடியாது நான் சொல்றேன். பொதுமக்களே பொதுமக்களே கிருத்திகா உதயநிதி களத்துல வந்தாங்கன்னா போய் நின்று போட்டோ எடுப்பாங்க. அதுல கட்சி பேதமே கிடையாது.
டிஎம்கேல கிடையாது. அதே மாதிரி அந்த இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் வந்து போட்டோ எடுத்துக்கலாம். அந்த போட்டோ வச்சு அவங்க டிஎம்கே நம்ம சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா அந்த 6 மாசத்துல கைது பண்ணிக்கலாமே, ஏன் பண்ணல, நடவடிக்கை எடுக்கல? ஏன் இவ்வளவு இந்த நேரத்துல வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் அப்பவே நீங்க சொல்ற மாதிரி அப்பவே பண்ணிக்கலாம். ஆமா, நாங்க என்ன பாக்குறோம்னா இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு வலிமை இல்லை. அதனால சவுக் சங்கரை வந்து இது மாதிரி காலகட்டத்தில் தேர்தல் நெருங்குற இந்த வீக்கான கட்சியா டிஎம்கே? அப்படி ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் கேள்வி. சப்போர்ட் பண்றீங்க, பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் சரி, யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களே இவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல. இப்ப அது பேசுறதுதாங்க அவருடைய வேலை. இல்ல மிரட்டி பணம் வாங்குறதுதான் வேலை. ஒருத்தர் பிடிக்கல டார்கெட் வச்சு பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பணம் வாங்கினாருன்ற ஒரு விஷயத்த நம்ம ஆதாரமற்று நம்ம வந்து நம்மளுடைய நாக்கு போன போக்கில வந்து உளறிடக்கூடாது. அப்படிலாம் நம்ம வந்து வாய் தவறியோ டங்ஸ்லிப் ஆகி நம்ம வந்து பேசிடக்கூடாது. இது வந்து வைக்கிற குற்றச்சாட்டு விமர்சனம். இதை எதிர்கொள்வதுக்கான ரைட்ஸ் எனக்கு இல்லை. அவர் அதை பத்தி பேசுறதுக்கான ரைட்ஸே எனக்கு இல்லை. அதை பத்தி அவரு தான் பேசி ஆகணும். அந்த சொத்து பட்டியல் வந்து அவங்க டாக்குமெண்டோட வெளியிடுறாங்க வீரலட்சுமி. அதற்கு இவர் சரியான ரிப்ளை கொடுத்துருக்க வேண்டியதானே? மாலதிக்கு எப்படி ஒரு 3.5 கோடி ரூபாய் கைட்லைன் வேல்யூவே வந்து உங்களுக்கு 3.5 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குது டி நகர்ல அப்படின்னா, அது மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்றத பாருங்க. அப்ப அந்த பணம் எப்படி வந்ததுன்றது இவருக்கு வந்து அதை கொடுத்துருக்கணும் தானே இவரு? இல்ல அது வந்து அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற அதுக்கான, ஏன்னா நான் உண்மை தன்மை எதுவும் இல்லாம நான் வந்து உழைட்டு போயிடக்கூடாது. அதுல வந்து உண்மை இருக்குது. இல்ல அவர் வந்து ஏமாத்தி மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்க்க முடியாதுங்க, திறமையா அவர் வெளியில கொண்டு வர அந்த தைரியமான ஒரு பர்சன் வந்து இந்த சொத்து பட்டியல வெளியில வருதுங்க, இவ்வளவு கோடி ரூபாய் நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதற்கான ரிப்ளை அவர் கொடுத்துருக்க வேண்டியதானே? ஆமா, கமிஷன் வரணும், இதுக்கான ரிப்ளை கொடுக்க வேண்டியதானே? நீ இவ்வளவு இடத்துல வந்து பார் வந்து வச்சிட்டு இருக்க, நீ தங்கத்துல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற, இவ்வளவு 1000 கோடி சொத்து நீ வந்து சேர்த்துட்டு இருக்க அப்படின்னு வந்து அவர் மீடியால வந்து பேசினார்ல, அதுக்கான எதிர்வினை அவரும் பண்ணல. அப்ப திமுகவுடைய சொத்து விவரங்களை எனக்கு சொல்லுங்க, ஒவ்வொருத்தருடைய சொத்து விவரங்களை எனக்கு சொல்லுங்க. நாம ஒருத்தர கேள்வி கேட்கிறோம்னா நாம வந்து முதல்ல அந்த இடத்துல சரியா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல சவுக் சங்கர் மீது அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் நான் சவுக் சங்கருக்கு நான் வந்து ஆதரவா நான் நிற்க மாட்டேன். இப்போ நான் சவுக் சங்கருக்கு எதிரானது இல்ல. இல்ல, இவ்வளவு நாள் வந்து இது நடந்த இந்த சம்பவத்துக்கு எதிராக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து ரைட் சம்பந்தப்பட்டது, மனித உரிமைக்கு சம்பந்தப்பட்டது, பத்திரிகை சுதந்திரத்துக்கு சம்பந்தப்பட்டது. இந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். சவுக் சங்கர் மீது விமர்சனம் இருக்குதுன்னா அடிப்படை காரணமே அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, நடந்தது இல்லையா, இதுதான் அவருடைய தொழிலே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரை கைது பண்ணாங்களே, இது மாதிரி பல வழக்குகள் அவர் மேல போட்டு இப்ப குண்டாஸ்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பல வழக்குகளும் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் சொல்றாங்க. இவருடைய வேலையே மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறாரு, அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, அதன் அடிப்படையில் எடுத்த ஆக்ஷன் தான் இதுன்னு சொல்றாங்க. எத்தனை வழக்குகள் அது மாதிரி இருக்கு. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டம் அதற்கான தண்டனை கொடுக்கும். அவ்வளவுதானே இந்த விஷயம். இதை வந்து நீங்க நோண்டுவதற்கோ கிளறுவதற்கோ நீங்க இந்த கேள்வி என்னடா, எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்த எப்பவுமே ஆளுங்கட்சிகளுக்கு எதிராக துணிச்சலாக பேச வேண்டிய நபர்கள் தான் இங்க வேண்டும். ஏன்னா நாம கொடுக்குற பணத்தை சவுக்கு சங்கருக்கு இல்ல, நம்ம கட்டுற வரி பணம் வந்து சவுக்கு சங்கர் குடும்பத்துக்கோ இல்ல மாலதிக்கோ போல. நாம கட்டுற வரி வந்துட்டு ஒரு அராஜகத்துல ஈடுபட்டு நீங்களே வந்து ஊழல் செய்துட்டு மத்தவங்களை மிரட்டி பணம் வாங்கிட்டு நீங்க எப்படி கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி? அது நீங்க வைக்கிற விமர்சனம் தாங்க. இது ஆதாரபூர்வமான கேள்வியா எனக்கு தெரியல. ஆதாரபூர்வமான டாக்குமெண்ட் வெளியிட்டு இருந்தா அவர் பதில் சொல்லல. அது வந்து கோர்ட்டுக்கு வரட்டும், கோர்ட்ல வந்து நீதிபதி வந்து பதில் சொல்லட்டோன்றேன். ஒரு பாமர குடிமகனா உங்களுக்கு தோணலையா? ஒரு மீடியா நடத்திட்டு இருக்கக்கூடியவருக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் எப்படி ஒரு ஷார்ட் பீரியட்ல, அவரு ஸ்ரீமதி வழக்கை நீங்க எடுத்துக்கோங்க, துப்பாக்கி சூடு நீங்க எடுத்துக்கோங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்துக்கோங்க, இனி இப்ப சொன்னீங்களா அருணுடைய வழக்கு, அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தை பத்தி அவர் பேசுனது, இந்த மாதிரி எல்லாருடைய பர்சனல் டேட்டாவும் அவர் கையில இருக்குது. அதை வைத்துதான் அவர் இதை பண்றாருன்றதையும் சொல்றாங்க. இப்ப ஸ்ரீமதி வழக்கை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம எல்லாம் யாரு பக்கத்துல நின்னோம்? பாதிக்கப்பட்ட அவர் பக்கத்துல நின்னோம். பட் இவர் வந்து ஆப்போசிட்டா அப்படியே வந்து ஸ்கூல் நிர்வாகம் அந்த பொண்ணுக்கு லவ் மேட்டர் அது எல்லா விஷயங்களும் அவர் எதிர்கொண்டாரு. அதுக்கான விமர்சனங்கள் அவர் மீது போச்சு. நீங்க எல்லாமே விமர்சனமே பாக்குறீங்க. அதுக்காக வந்து நீங்க என்ன அவர் தூக்கி வந்து ஜெயில போட்டுணும்ன்றீங்களா? நான் அப்படி சொல்லவே வரல. நானு கவர்மெண்ட் நம்ம கேள்வி கேட்கிறோம்னா, இப்ப நீங்க ஓட்டு போடுறீங்க, ஓட்டு போடுறதுக்கு நீங்க பணம் வாங்கினீங்கன்னா அவன் என்ன சொல்றான், 5 வருஷத்துக்கு நான் வந்து விலைக்கு வாங்கிட்டேன், 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினா 5000 ரூபாய் கொடுத்து வாங்க, அண்டா குண்டாலாம் கொடுத்து நான் விலைக்கு வாங்கினேன். இப்ப சார் பேசினாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்கம்மா அந்த பழனி மாவட்டத்துல சொன்னாங்க, கொடுத்து நான் விலைக்கு வாங்கிட்டு 5 வருஷம் நீ வாயை திறக்க கூடாது. அதுதான் நான் வந்து ஓட்டு போடும்போது பணம் வாங்கலன்னா நான் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்க எல்லாத்தையும் மிரட்டி பணம் வாங்கிட்டு நீங்க எப்படி கேட்பீங்க? அதுதான் விமர்சனமா முன் வருது.
நீ தூய்மையான ஒரு பர்சனர் தான், நீ கவர்மெண்ட் எதிர்த்து கேளு. எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தானே, கேட்க கூடாதுன்ற இது எதுவுமே கிடையாது. அதுக்கு நீங்க ஆளுங்கட்சி கவர்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும்ல. சவுக்கு கேட்கிற கேள்விகளுக்கும் கவர்மெண்ட் பதில் சொல்லணும். யாரு கேள்வி கேட்கிறாரோ இப்போ வருணையும் பதில் சொல்லி தானே ஆகணும். அப்ப அதுதான் நானும் முன்வைக்கிறேன். அதற்கான விளக்கத்தை வந்து அவரு நாம வந்து இவருக்கோ இல்ல அவருக்குமே சப்போர்ட் பண்ணி பேசல. நாம வந்து ஒரு பொதுவான கருத்தை தான் முன்வைக்கிறோம். அப்ப சவுக்கு வந்து இவ்வளவு குற்றச்செயல்களை ஈடுபட்டார் என்பதை நீங்கள் நிரூபித்தா அவர் ஜெயிலுக்கு போட்டோம். அதற்கான எவிடன்ஸ் வச்சுதான் கைது பண்ணிருக்காங்க நான் சொல்ல வரேன். எது அதற்கான 9,000 ரூபாய் 90,000 ரூபாய் 10,000 வாங்குனதா இல்லையா, உண்மையா இல்லையா? அது இது வந்து உட்கார்ந்து இருக்குங்க. என்ன நான் கேக்குறேன் தோழர், இது வந்து எனக்கு வந்து நீங்க போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் ஏதாவது போட்டு அந்த ஏதாவது எவிடன்ஸ் சொல்லிட்டாங்களா? எனக்கு நீங்க இல்ல ஆடியோ வந்து போன் இவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரிஞ்ச அறிவாளிகள் இந்த போன் பேசும்போது எப்பா எனக்கு வந்து எனக்கு கண்டிப்பா நீதிமன்றத்துல அந்த ஆதாரத்தை கொடுப்பாங்க. இப்ப எல்லாருமே அது வாட்ஸ்அப்க்கு பேசலாம், ரெக்கார்டிங் இருக்கு. இவங்க மிரட்டினது இன்னொன்னு, அந்த அலுவலகத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. அந்த ப்ரொடியூசரையும் அவங்களுடைய அசிஸ்டன்ட் அது எல்லாமே இவர் வந்து ஷூட் பண்ணிருக்காரு. சவுக்கு சங்கரி நீங்க உள்ள போனா கூட அவங்களுடைய கேமரா எப்பவுமே லைவ்ல தான் இருக்கு. கண்டிப்பா ஆன்ல தான் இருக்கு. எப்பவுமே ஷூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம எந்த இடத்துல இருந்து பேசுறோம் இப்போ நம்ம சமீபத்துல இது வரைக்கும் வந்திருக்கிற இது வந்து அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான். 90,000 பிளஸ் 4,000 எல்லாத்தையுமே சமூக வலைத்தளங்கள்ல கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல. நீதிமன்றத்துல வழக்கு போயிடுச்சு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு நீதிமன்றத்துல வழக்கு போகும், நீதிமன்றத்துல கொண்டு போய் கொடுக்க போறாங்க. ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு, எப்ப மிரட்டினாங்க, என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வரட்டும்ன்றேன் நானு. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வரட்டும். ஆனா நான் வைக்கிற கேள்வினா, சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரி நெருக்கடி உருவாகிறதுக்கு காரணமே ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கமிஷனருக்கு எதிராகவும் கமிஷனருடைய சொத்து மதிப்புகளை வெளியிட்டதுனாலதான் இந்த மாதிரி நெருக்கடி காவல்துறை கொடுக்குதுன்றது நம்ம ஒரு பொதுமக்களா நான் வைக்கிற குற்றச்சாட்டுன்றேன். இதனாலதான் அவருக்கு ஒரு நெருக்கடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சுப்ரீம் கோர்ட்டு போய் அவர் தானே வின் பண்ணிட்டு வந்தாரு. இது என்னுடைய உரிமைன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டே வான் பண்ணி தானே அமைச்சிருக்கு. அப்போ இவரை கிரைம்ல மாட்டி விடணுன்ற விஷயத்தான் இவங்க பாக்குறாங்கன்றத நான் வந்து யோசிக்கிறேன். அருண் மட்டுமே இல்ல, இபிஎஸ்க்கு சாதகமா அவர் பேசுறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த அசைன்மெண்ட் அவர் எடுத்திருக்காருன்றதும் தெரியும். அப்ப அது குறித்து கோடநாடு கொலை வழக்கு பற்றி நீ பேசலாம். இபிஎஸ் கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்குதுன்னு பேசலாம். ஏடிஎம்கே வந்து இது வரைக்குமே பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம பிரிக்கவே தேவையில்லை. ரெண்டு கட்சிகள் மேலயுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. சொத்து குவிப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏ1 குற்றவாளியா வந்து ஜெயலலிதாவே வந்து தண்டனை அனுபவிச்சிருக்காங்க தானே. அப்ப அவர் எல்லாத்தையும் பேசணும். நீ டைரக்டாவே ஆளுங்கட்சி மட்டுமே நீ போக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு யார் மேல இருக்கு? நீ அந்த ஒரு புனிதமான ஒரு பர்சனா இருந்தாக்கா இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்ல யார் யார் மேல அந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து நீங்க பப்ளிஷா பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஏன் ஆளுங்கட்சி மட்டுமே நீங்க வந்து குறிவிக்கிற மாதிரி இல்ல, அது வந்து தவறு இல்ல. அதுதான் அவங்களோட பார்வை. அதுதான் இல்ல தோழர், இந்த கேள்வி தவறு கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஏடிஎம்கே ஆளல, ஏடிஎம்கே ஆளும் போது ஏடிஎம்கே திட்டி தீர்ப்பதற்கான அமைப்புகளும் இயக்கங்களும் ஏராளம். கிட்டத்தட்ட 52,000 போராட்டங்கள் அதிமுகவை கண்டிச்சு நடந்திருக்குது. திமுகவை கண்டித்து பேசுவதற்கோ இந்த ஆளும் கட்சியை கண்டித்து பேசுவதற்கோ இங்கே ஆள் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அன்னைக்கு நடந்த அந்த 52,000 போராட்டம் இது யார் சொன்னது, யார் வழியா சொன்னதுன்னா இன்னைக்கு நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருக்க முதலமைச்சர் தான் சொன்னார். இடதுசாரி இயக்கங்கள் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள்லாம் இவ்வளவு இயக்கங்களை வந்து அதாவது ஆளும் கட்சிக்கு எதிராக, எந்த ஆளும் கட்சிக்கு அதிமுக கட்சிக்கு எதிராக 52,000 போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ ஊழல் நடக்கலையா? கேள்வி நான் வரேன். அதுதான், இப்போ ஊழல் நடக்கலையா, இல்ல வந்து அரசு பள்ளியில இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து செத்து போலியா, இல்ல பள்ளிகள் பராமரிக்கப்பட்டிருக்கிறா, தனியாருக்கு வந்து கல்விகளை தாரவாத்து கொடுக்கலையா, அரசு பள்ளிகள்லாம் பாதுகாக்கப்படுகிறதா, எல்லா மாவட்டங்கள்லயும் 10க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகள் இருக்கிறதான்ற ஒரு கேள்வியே இருக்குது. இப்போ ஒயின் ஷாப்ல என்ன நடக்குது? ஒயின் ஷாப்ல முறைகேடுகள் நடக்கிறது இல்லையா? இன்னைக்கு வந்து கஞ்சாக்கள் வந்து போதைப் பொருட்கள் 26 வகையான புது புது போதைப் பொருட்கள் வந்து நடமாடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. இந்த செய்திகள் வெளியே வரலையா? இப்ப இதுக்கெல்லாம் கண்டித்து ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் நடக்கவே இல்லை? அன்னைக்கு மட்டும் நடத்துனீங்க. இப்ப இந்த கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நாங்க வந்து ஏதோ 1, 2, 3, 4 விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறாங்கன்றத தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் அதிமுகவுக்கு ஆதரவானவனோ இல்லை சவுக்குக்கு ஆதரவானவனோ இல்லை திமுகவுக்கு ஆதரவாகவோ நான் எதுவும் பேசல. அன்னைக்கு நடந்த போராட்டங்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக நடத்தவில்லை, எல்லாமே மௌனம் சாதிக்கிறார்கள் அப்படின்றத வந்து தெள்ள தெளிவா நம்ம எவ்வளோ 4 நெறியில நடந்த பிரச்சனை. பைக் ஓட்டினா வெட்டுறாங்க, அதிகமா மார்க் எத்தா வெட்டாங்க, கபடியில நான் உன்னை ஜெயிச்சுட்டா வெட்டுறாங்க, குடிக்கிற தண்ணியில மலம் கலக்குறாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துருச்சு.
இன்னைக்கு தீண்டாமை சுவரை இடிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் வந்து பழனி கீழநூர் மாவட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்க விடல. இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இந்த சமூகத்துல நடந்துகிட்டு இருக்குது. எங்க போனீங்க? அந்த போராளிகள், அந்த இயக்கங்கள் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏதோ 1-2 மீடியா தான் வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுகிறது. அதை நாங்க என்ன மாதிரி ஆட்கள் என்னடானா அதை நாங்க வரவேற்கிறோம். ஓகே, இவங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து பேசுறாங்க. நான் வந்து அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் சொத்து வச்சிட்டு இருக்காரா வச்சுன்னு இல்லையா, அவர் கிரைம் பண்ணியிருக்காரா கிரைம் பண்ணலையான்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு என்னை ஆளுகின்ற கட்சி, என்னை ஆளுகின்ற கட்சியை, அது செய்கின்ற தவறுகளை, அது செய்கின்ற ஊழல்களை எதிர்த்து பேசுகின்ற துணிவுமிக்க ஆள் யாருன்றது தான் நாங்க பாக்குறோம். ரைட், 1 2 3 4 5 அவ்வளவுதான் இருக்கு. அவர்களையும் தூக்கி உள்ள வைக்கிறது, அரெஸ்ட் பண்றது, நெருக்கடி கொடுக்கறது, இதையும் பண்ணும்போது இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறது. பிரிட்டிஷ் காலத்துல காவல்துறைக்கு இருந்த அதே ஃபாலோப்பு இன்னைக்கும் இந்த காவல்துறைக்கு தூக்கி கொடுத்துருக்காங்கன்றதான் நான் வந்து ஆதாரபூர்வமா தான் நானும் பேசுறேன். வரலாற்று ரீதியா தான் நானும் பேசுறேன். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ்காரங்களை யார் மேல வேணா என்ன வேணா பண்ணலாங்க. காலில் போட்டு நசுக்கலாம், மிதிக்கலாம். இன்னைக்கு சவுக் சங்கர் வந்து கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டாரு போலீஸ்க்கு எதிரில அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கிறீங்கல்ல. நம்மளை கைது பண்ணிட்டாங்கன்னா காவல்துறை, உள்ள போனோடனே சார் ஏய் சார் சொல்லாது, ஐயா சொல்லு. உள்ள போனா டோன் மாறும், ட்ரெஸ் அவுத்துருவாங்க. கால் மேல கால் போட்டா மனித உரிமை மீறல்லாம் பேசுறாங்கல்ல. அவுத்து போட்டு உட்கார வைக்கிறதுக்கு சட்டத்துல யார் ரைட்ஸ் குத்தா? சட்டம் அப்படி குத்துருக்கா? இவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்றது, இவன் குற்றவாளியா இல்லைன்னு முடிவு பண்றது கோர்ட்டு தானே. அதுக்குள்ளேயே இவங்க வந்து ட்ரெஸ் அவுத்துட்டு உட்கார வைப்பாங்க. நடக்குதா? எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குதா? அப்ப இது மனித உரிமை மீறலா, இல்ல கால் மேல கால் போட்டது வந்து மனித உரிமை? நான் அதான் சொல்ற, நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். ஒரு சவுக்கு சங்கர் ஒரு பெண் வந்து நிற்கும் போது பெண்ணுக்கு எதிரில் வந்து கால் மேல கால் போட்டாரு. தன்னை விட வலிமை குன்றியவர் வந்து நிற்கும் போது, எளியவர்கள் வந்து நிற்கும் போது கால் மேல கால் போட்டு சாதி ஆதிக்கத்தோடு நின்னாருன்னா அது குற்றம். அதிகார வர்க்கம் என்னை கைது செய்ய வருகிறது, அதுக்கு முன்னால் நான் கால் மேல கால் போடுறேன்னா அதை நாங்க கட்ஸா தான் பாக்குறோம். அப்ப உடனே கதவு திறந்திருக்க வேண்டியதானே? அவர் நடுங்கி போயோ, அவர் கால் மேல கால் போட்டதெல்லாம் அங்க பிரச்சனையே கிடையாது. அவ்வளவு தைரியமா பேசுறாரு, காவல்துறை வந்த உடனே கதவு திறந்திருக்க வேண்டியதானே? அவர் பயந்துகிட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னு குற்றச்சாட்டு இருக்கிறீங்களா? கதவு திறக்காது என்ன காரணம்? என்ன காரணம்? ஏற்கனவே அவருக்கு இது மாதிரி ஏராளமான நெருக்கடிகளை சந்திச்சிட்டாரு. இது நான் சொல்லல, எல்லாருக்குமே தெரியும். அப்ப வழக்கப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். அவர் வீட்டுல யாரு வீட்டுல எந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சாக்காட அது நீ ஆதரிக்கிறீங்களா? இல்ல, அது கண்டிப்பா ஆதரிக்கிறேன். அந்த அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, வயசானவங்க, அது கண்டிப்பா தவறு. நானே குரல் கொடுத்திருக்கேன், அது கண்டிப்பா தவறு. எதுக்கு வந்து அந்த அம்மா லீகலா நம்ம சந்திக்கணுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. அதை நான் ஆதரிக்கல ஒருபோதும். இந்த நெருக்கடி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ தான் வந்து ஒரு கருத்தை பேச வரும்போது அந்த கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் கொடுத்தது தப்பு தானே. இதுக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்க போறீங்க? இவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இதுவுமே அவர் தானே பேஸ் பண்ணிட்டு வர்றாரு. நாங்களும் நீங்களும் தொடர், நீங்க கேள்வி கேட்டெல்லாம் நான் பதில் சொல்லிடலாம். நம்ம எல்லாம் தேர்ட் பார்ட்டி தான். பதில் சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்லிட்டு போறோம். நீங்க ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கேக்குறீங்க, நாங்க என்னோட ஒப்பீனியன் நான் வைக்கிறேன், அவ்வளவுதான். நம்ம கருத்து சொல்லிட்டு போறோம். பாதிக்கப்பட்டவர்கள் தான் அங்க வலியும் வேதனையும் சவுக்குக்கோ இல்ல அவங்க அம்மாவுக்கோ தான் இருக்கும், அந்த குடும்பத்துக்கு தான் இருக்கும். அவங்களுக்கான நெருக்கடி தான் அது. மனிதாபிமானம் அடிப்படையில பார்க்கும்போது இதெல்லாம் முகம் சுளிக்க வைக்கிறது. இந்த ஆட்சி இப்படிலாம் செய்யக்கூடாது, காவல்துறையை வைத்து இப்படிலாம் ஒடுக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் மீது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம், கைது பண்ணுங்க, கோர்ட்ல நிக்க வைங்க, ஜட்ஜி முடிவு பண்ணிட்டோன்றதுதான் நம்மளுடைய கேள்வி. சட்டத்தை நீ ஏன் கையில எடுத்துக்கிற? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்து? கதுவா உடைச்ச, ஓகே, கதுவா உடைச்ச, பீரோ ஏன் உடைச்ச? அதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்கா? என்ன வாரண்ட்டின் அடிப்படையில நீ வந்து பீரோ உடைச்ச? எதுக்காக இருக்க பணத்தை எடுத்துட்டு போன? இன்னைக்கு அவருடைய வழக்கறிஞர் அந்த கேள்வி தானே முன்வைக்கிறாரு. ராஜ்குமார் சார் அந்த கேள்வியை தானே முன்வைக்கிறாரு. இப்ப இதுக்கெல்லாமே காவல்துறை பதில் சொல்லணும். இந்த மாதிரி அடக்குமுறைகளுக்கு எதிராக நீங்களும் நானும் நின்றுதான் ஆகணும். காவல்துறைக்கு ஆதரவாலாம் பேசிடக்கூடாது. காவல்துறை நல்லது செஞ்சா அதுக்கு நம்ம பாராட்டலாம். ஆனா இது ஒரு அடக்குமுறையா தான் நாங்க பாக்குறோம். இது ஒரு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக காவல்துறை தொடர்ச்சியா செயல்படுது. பிரிட்டிஷ் காலத்துல நடந்தது போல காவல்துறைக்கான ரைட்ஸை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி தான் நடக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் நான் வைக்கிறேன். அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை நம்ம பொதுவாக பார்க்க முடியுது. எலெக்ஷன் நேரம்னாலதான் இப்ப அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. குண்டாஸ் போட்டாங்கன்னா ஒரு 3-4 மாத காலத்துக்கு வெளியில வர முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சிடும் கண்டிப்பா, அவ்வளவுதான். பட் வந்து அவரோட உயிருக்கும் வந்து அச்சுறுத்தல் இருக்கலாம் இந்த பிட்வீன் டைம்ல அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுதான் மோட்டிவ். இது என்னுடைய பார்வையும் வெகுஜன மக்களுடைய நான் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் கலந்து வரும்போது இதுதான் வைக்கிறாங்க. அவர் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. அவருமே சொல்லிட்டு தானே போறாரு, நான் சாகடிக்கப்படலாம். ஏற்கனவே கையை உடைச்சிருந்தீங்க. என்ன கையை உடைக்கிறதுக்கு அவர்னா கஞ்சா வித்தாரா, கஞ்சா கடத்தினாரா? நீங்க பொய் கேஸ், அதுவும் வழக்கு இருந்தது இல்ல? அது பொய் கேஸ் தானே போட்டீங்க.
அதுதானே சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கான தீர்ப்பை கொடுத்து அமிச்சாங்க. அப்போ நீங்க கை உடைக்க வேண்டிய ரைட்ஸ் காவல்துறைக்கு அப்படி ஒரு சட்டம் இது இருக்கா, உரிமை கொடுத்துருக்காங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யாரை வேணா நீங்க வந்து கையை உடைச்சு அனுப்பலான்னு ஒரு சட்டம் இருக்கா? தண்டிக்கப்படணுன்றது தானே சட்ட ரீதியா நீதிமன்றம் தானே முடிவு பண்ணணும். இந்த மாதிரி அடக்குமுறையெல்லாம் அவர் தாங்க சந்திச்சுட்டு வராரு. அதனால இது நாங்க வந்து இது அடக்குமுறைன்றத பதிவு பண்றதுல எனக்கு எந்த வித தயக்கமும் இல்லை. இது ஆளும் கட்சி காவல்துறையை விட்டு இது மாதிரி அடக்குமுறைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறைக்கு ஏகப்பட்ட பவர்ஸை இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து மக்களுக்கோ இல்ல கருத்து சுதந்திரத்துக்கோ எதுக்குமே நல்லது கிடையாது. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சவுக்கு சங்கர் பேசுறதுனால டிஎம்கே வந்து ஆட்சியை பிடிக்காம போயிடுமா என்ன? அவ்வளவுதான். ஏன் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நீங்கள் கொடுக்கின்ற நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டாட போறோம். அதை சொல்லி வாக்கு கேட்கலாம். அதை சொல்லி நீங்க வாக்கு கேட்கலாமே. இன்னைக்கு மாநில அரசு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளோ பணத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மீறியும் இன்னைக்கு வந்து சென்னையில நம்ம பாக்குறோம், மெட்ரோ திட்டங்களை பாக்குறோம், ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. கொண்டாட தானே செய்யறோம், பாராட்ட தானே செய்யறோம். இது வேற எந்த மாநிலத்துல நடக்குது? இப்ப கூட 30,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி அந்த மெட்ரோ திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்க. நீங்க நல்லது பண்ணுங்க, நாங்க கொண்டாடுறோம். இப்ப வந்து தமிழ்நாட்டுல அரசு கல்வியை தவிர வேற எந்த தனியார் கல்வியும் இல்லை. மாத்தி காட்டுங்க, தலையில வச்சு கொண்டாடுறோம். எந்த ஏழை எளிய பணக்காரனை விட்ட பையனா இருந்தாலும் ஏழை விட்ட குழந்தையா இருந்தாலும் கல்வி நிலையத்துக்குள் நுழைந்தா சமம் இருக்காது. தன்னுடைய சாதி வந்து விட்டுடக்கூடாது, சாதி வந்து அழிஞ்சிடக்கூடாது. சாதியை பாதுகாத்த சாதியவாதிகள் எல்லாம் ஸ்கூலுக்கும் கல்லூரிக்கும் சாதி பேரை வச்சுட்டு போயிருக்கிறான். நாடார் கல்லூரி, நாடார் பள்ளிக்கூடம், நாயுடு பள்ளிக்கூடம், செட்டியார் பள்ளிக்கூடம், அப்படித்தானே இருக்கும், கோனார் கைடு இப்படி வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த திமுக ஆட்சி வந்து வேரோட அழிச்சிடுச்சு. நாங்க சென்னையிலேயே காட்டுறேன், திருவொற்றியூர்ல கூட ஒரு நாயுடு ஸ்கூல் ஒன்று இருக்கு. சென்னையிலுமே அப்படிதான் இருக்குங்க. தெரு பேர்ல ஜாதி இருக்கு. வன்னியர் தெரு, வெள்ளாளர் தெரு, கவுண்டர் தெரு இல்லையா சென்னையில? அதோ பக்கத்துல ஒரு தெரு நான் காட்டுறேன். அதைத்தான் நீதிமன்றம் கேட்டாங்க, எப்படி நீங்க தெருக்குள்ள உள்ள பெயர்லாம் நீங்க எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. சாத்தியமான ஒன்று. அதுதான் சொல்றேன், நீங்க திராவிட அரசியலுக்கு சித்தாந்தத்துக்கு ஒத்துழைத்து நீங்க வந்து நிறைய விஷயங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க, இந்த சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம், நாங்க கொண்டாட தான் செய்வோம். அது இல்ல, குற்றச்சாட்டுகள் வருதுன்னா வரதான் செய்யும். ஊழல் வருதுன்னா ஊழலை நாங்க வெளிப்படுத்த தான் செய்வோம். இதுக்கெல்லாம் நீங்க நெருக்கடி கொடுத்து நீங்க வந்து எனது தவறுகளை வெளிக்கொண்டு வரும் மீதே வாயை வந்து நசுக்க பாத்தீங்கன்னா அதுக்கு எதிரான குரல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும்.